Hi guys, welcome back to Camping Dales. இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்திருக்கேங்க. எக்ஸாக்டாக இங்கேருந்தே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்துட்டு ஒரு ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நான் பேசிக்காக இங்கே வந்து ஒரு ட்ரெக்கை வந்து அட்டன் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். அண்ட் அந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்தே ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த ட்ரெக் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடு. எனக்கு வந்து எங்களோட இது வந்து 4th ட்ரெக்கு. அண்ட் இப்போ ஜென்ரலாக வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ண ட்ரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 பேராக தான் வருவாங்க. மோஸ்ட்டாக வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா 40 பேர் வரைக்கும் போவாங்க. லாஸ்ட் டைம் நான் வெள்ளக்காவி ட்ரெக் போகும்போது ஒரு 35 பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 35 to 40 பேர் வந்திருந்தாங்க. பட் இந்த ட்ரெக்கில் வந்துட்டு வெறும் நானும் இன்னொருத்தர் மட்டும்தாங்க. ஐ திங்க் மெயினாக வீக் டேனால் அண்ட் ஆல்சோ நல்ல மான்சூன் சீசனால் பெருசாக புக்கிங்ஸ் இல்லை இந்த ரூட்டில். பட் என்ன கேட்டிங்கன்னா தி பெஸ்ட் சீசன் ட்ரெக் பண்ணுறதுக்கு. கம்யூட் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து எங்களுக்கு ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பர் ஜீப் 3000 rupees to and fro. ஓன் வெஹிக்கிளில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆஃப் 2 reasons. ரோட் ரொம்ப மோசமாக இருக்குது. உங்கள் காரோட சஸ்பென்ஷன் கண்டிப்பாக அடி வாங்கும். செகண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தாங்க ஓன் கார் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஜீப் தான் எடுத்தாகணும்னு சொல்லுவாங்க போல். ஸோ அதுக்கு ஒரே அடியாக நீங்கள் ஜீப்லேயே போயிட்டு வந்துடலாம். என்னோடய பேர் வந்து கார்த்திஷ் குட்டன் சார். நாங்கள் வந்து ட்ரைப்ஸ் சார், டோடர் சார். இந்த ஒரு பார்சன்ஸ் வேலி டேமுங்கிற சார் ஊட்டி ஃபுல்லாக, குன்னூர், வெலிங்டன் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு தண்ணி ஆதாரம் கொடுக்கக்கூடிய டேம் சார் இது. இப்போ நம்ம ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டேம் தான் இல்லையா? இதுதான் இன்னும் உள்ளே போகணுமா நம்ம? இதுதான் ஸ்டார்ட் சார். நம்ம இந்த ஸ்டார்ட் சார் பார்சன் டேம் தான் ஸ்டார்ட் சார். இங்கேருந்து குரோதா போய் சார், குரோதாலேருந்து போத்திமந்து போய் போத்திமந்து ஃபினிஷிங் வந்து ஃபிஷிங் கட்டு சார். ஃபிஷிங் கட்டு. ஓகே ஓகே. எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டலாக இந்த இங்கிருந்து வந்து 20 கிலோமீட்டர் வரும் சார். அப் அண்ட் டவுன். ஓகே. போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் சார், ரிட்டர்ன் வரக்குள்ள ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் சார். ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 5 or 10 minutes தான் இருக்கும். ஸ்டெடி ரெயின்ஸ், பட் பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப். இங்கே வாவ். ஃபஸ்ட்டு கைடுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ சார் ஆழம்? எவ்வளோ ஆழம்? ஓகே. கை கொடுக்குறேன்றீங்களா? ஓகே. அப்படியே வந்துடுறேன். ஓகே சார், இது குச்சியோட ஆழம் ஜாஸ்தியாக இருக்குமா சார்? ஆமாம் சார், காமிக்கிறேன் இல்லைங்களா, வானம் தான் சார் இது. போது உள்ள. ஓகே. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ட்ரெக்ஸ்க்கு முக்கியமாக இந்த மாதிரி ட்ரெக்குக்கு இந்த மாதிரி விலாக்லாம் பண்ணாமல் வரணுங்க. கேமரா, மைக்கு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு அப்படியே நிம்மதியாக இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே அப்படியே ட்ரெக் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஐ டோன்ட் திங்க் இது வரைக்கும் நான் பண்ண எந்த ட்ரெக்குமே இந்த அளவுக்கு விஷுவலியும் வந்து அழகாக இருந்ததா வாய்ப்பே இல்லை. இது தி பெஸ்ட்.
So we have to be a little careful here. சார் அங்கே வழுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ட்ரெக் பற்றி சொல்லணுன்னா போகிற வழி சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. நிறைய க்ராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் 5 kilometers ஆஃப் த ட்ரெக் ஒரு டென்ஸ் ஷோலா ஃபாரஸ்ட்லேருந்தே ஓப்பன் கிராஸ்லேண்ட்ஸுக்கு மாற்றி மாற்றி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சைட் ஆஃப் சவுத் இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகாவில் இந்த ஷோலா ஃபாரஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல எலிவேஷனில் இருக்கிறதுனால இந்த ஷோலா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த கோல்டு கிளைமேட் அண்ட் செம்ம காற்றடிக்கிறதுனால சில ட்ரீஸ்லாம் நீங்கள் ட்விஸ்டடாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு சொல்கிறீங்களா? இன்னைக்கு சொல்கிறீங்களா? பார்க்கலாம், ரூட்டை பார்க்கலாம் தான் வரும். ஓகே. இதுக்கு மேலே வர முடியாதுங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரக்கெல்லாம் வந்து அவங்க கூப்பிட்டு வரலாம் சார் யாரையும். சும்மா கேட்டேன் சார் நான். சரி சரி. நாங்கள் வரத்துக்கு 1 week முன்னாடி தான் இந்த ட்ரெக்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க டியூ டு ஹெவி ரெயின்ஸ். அண்ட் ஒரு 7 நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெக் கைட்ஸ்க்கே தெரியாது எந்த ரூட்டில் மரம் விழுந்திருக்கு, ரூட் மாற்றி சுற்றி போகணுன்னு. ஹாய் கைஸ். ஸோ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 minutes to 30 minutes இருக்கும். அண்ட் மழை இன்னும் நல்லா அடிக்குதுங்க, இது பாருங்கள். அண்ட் பாத் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் வீக் பெஞ்ச மழையில் வந்துட்டு பயங்கரமாக மழைலாம் கீழே வந்து அண்ட் இப்படி தான் தண்ணி கிராஸ் பண்ணி வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கே. பட் நைஸ், ஐம் என்ஜாயிங் இட். நைஸ். இங்கே தான் இருக்குது. ஓகே சூப்பர். ஓகேயா ஃப்ரேம்ஸு 60 நீங்களும் 60 தான். ஓகே. அங்கேருந்தே எப்படி சார்? அங்கேருந்து வாக்கு மூர்த்தி. ஸோ இந்த ட்ரெக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 and 4 20 kilometers. பட் ஒரு 5 kilometers கட் ஷார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மெயின் ரீசன் பீயிங் ரெயின் அண்ட் நடுவில் நிறைய மரம் விழுந்திருக்குன்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 5 kilometers ட்ரெக் பண்ணுவீங்க. அண்ட் அகெயின் அந்த ஜீப் உங்களை ஒரு சின்ன குறுக்கு பாதையில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அண்ட் அகெயின் ஒரு 10 minutes ட்ரைவுக்கு அப்புறம் உங்கள் ட்ரெக் கண்டினியூ ஆகும். இதுக்கு மேலே, அதாவது அந்த 5 kilometers ட்ரெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன ஜீப் ரைடும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு மேலே பெருசாக லேண்ட்ஸ்கேப்லாம் இல்லை, ஒரு செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே உங்கள் ட்ரெக் கண்டினியூ ஆகும்.
இது நகமரம் இதுதான் சார் நகமரம். ஓகே. ஆமாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சார். பழம்னா அருமையாக இருக்கும் சார். இந்த மாதிரி எங்கள் ஊரில் இலை வேறு மாதிரி இங்கே தனியாக எப்படி இருக்குங்களா? எங்கள் ஊரில் இலை வேறு மாதிரி இருக்கும். நகைப்பழம் இருக்குங்களா சார்? கருப்பு கலராக. ஆமாம் ஆமாம். சாப்பிட்டோன்னா எல்லாம் ப்ளூ ஆகும் சார். ஆமாம் மறுத்துருவோம் மறுக்கு அப்படி அது மாதிரி இருக்கும். இது வந்து சார் நம்ம கல்யாணத்தில் சார் நம்ம கல்யாணம் பண்ணும்போது நாகமரத்தை தான் கல்யாணம் பண்ணுவோம். நகமரம் ட்ரைப்ஸ் வந்து நகமரத்தான் விளக்கு மாதிரி கூண்டு மாதிரி பண்ணி சார் விளக்கு வச்சு. தோட படுகான ஒன்று தான் இல்லை படுகா இல்லை படுகா ட்ரைப்ஸ் கிடையாது சார். ஓகே. படுகா ட்ரைப்ஸ் கிடையாது. டோடா இருளர் பனியர் குறும்பர் கோத்தர் அவங்க தான் நாங்கள் ட்ரைப்ஸ் சார். 7 ட்ரைப்ஸ் இருக்கோம் சார். நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி இந்த மரத்தில் வந்து கூண்டு மாதிரி விளக்கு வைக்கிற மாதிரி பண்ணி சார். அடியில் இங்கே நவதானியம் எல்லாம் போட்டு சார் பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு வந்து பொண்ணு இங்கே தான் இருப்பாங்க சார். மாப்பிள்ளை போய் அந்த வில்லம்பு பண்ணிட்டு வந்து சார் கையில் கொடுக்கணும் சார். பொண்ணு கையில் கொடுத்து அப்புறம் அங்கே விளக்கு பக்கத்தில் அது வில்லம்பு பண்ணுது அவங்க வந்து அங்கே வைப்பாங்க சார். வச்சுட்டு அதை இந்த விளக்குலேயே பார்க்கணும் சார். அவ்வளோதான் கல்யாணம். இன்னுமே அப்படி தான் நடக்குதுங்களா? இன்னும் அப்படி தான் சார். ட்ரைப்ஸ் வந்து அது நகமரம் தான் சார். அது நகமரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் சார் எங்களை ஒருத்தர் இறந்துட்டாப்புலன்னா நகமரத்தில் தான் சாவு அடக்கம் பண்ணுவோம் சார். நகமரத்தில் தான் எரிக்கிறோம் சார். டோடா ட்ரைப்ஸ் வந்து ட்ரெக்கிங் வந்து இப்படி தான் வரணும் சார். அதே கரெக்டு வாங்க. என்ன வாங்க சார்? இது ஸ்டிக் தேவைப்படாது சார். வச்சுருக்கேன் சார். தேவைப்படுதா? அப்புறம் வரும்போது எடுத்துக்கலாம் சார். ஓகே. கரண்ட் இருக்கானு இங்கே? கரண்ட் கிடையாது இங்கே. எங்கே சார் நெட்வொர்க்கில் கரண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெக் தமிழ்நாடு ஜென்ரலாக ஒரு ஃபுல் கிட் கொடுப்பாங்க எல்லா ட்ரெக்லேயும். பட் இந்த ட்ரெக்கில் வெறும் கேப் அண்ட் லஞ்சுக்கு போக மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏன்னு தெரில. பட் ஓகே, அந்த டைமில் அந்த வெதருக்கும் நான் ட்ரெக் பண்ணி அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் எதையாவது கொடுங்க பாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
உங்களுக்கு இது ஹாட் வாட்டர் நம்மளுக்கு லஞ்ச் எடுத்து வந்துட்டோம் சார். ஆமாம் சார், காலையிலேயே சாப்பிடல சார். அப்படிங்களா? நீங்களுமா? ஆமாம் சார், நாங்களும் சாப்பிடல சார். சார் உங்களுக்கு இது சார் சென்னையில்? புரியல. சென்னையில் உங்களுக்கு இருக்குங்க? சென்னை எனக்கு இங்கே இல்லை. நான் ட்ரிக் அப்போ வருவோம் இல்லை, அப்போ போட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்டு ரெயின் கோட்லாம் உள்ளே வந்துருக்கு, தண்ணி முடியாது. இந்த மழைக்கெல்லாம் தாங்க வேண்டியது. ஏர்லி 1900s மேஜர் ரிச்சர்ட் ராட்க்ளிஃப்னால கட்டப்பட்ட ஒரு ஃபிஷிங் ஹட் இப்போது நீல்கிரி வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட் அசோசியேஷனோட கேரில் இருக்குது. எலீட் பிரிட்டிஷ் பீப்புள் இந்த பார்சன்ஸ் வேலி வந்து ட்ரவுட் ஃபிஷிங் பண்ணும்போது இந்த ஃபிஷிங் ஹட் ஒரு ரெஸ்டிங் பிளேஸாக இருந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு செம்ம ஃபோட்டோ. நான் இது வரைக்கும் டைகர்ஸ்லாம் வைல்டில் பார்த்ததே இல்லைங்க. முகுர்த்தி மவுண்டன் பீக்லேருந்தே 3 டைகர் டுகெதர் இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ இயர்ஸுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் இன்டாக்டாக இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. அதை ஆக்சுவலி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். 3 years பேக் இந்த அவலாஞ்சி அப்புறம் இந்த பார்சன்ஸ் வேலி சைடில் நான் வரும்போது யாருமே அலோடு இல்லைங்க. பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ ட்ரெக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அகைன் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு 2 hours கேப்பில் மழைனால் எல்லா ஸ்ட்ரீம்லேயும் வாட்டரோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸு ஷூனு எல்லாமே செம்மையாக நனைஞ்சிருச்சு. கையெலாம் அந்த கோல்டில் விரைச்சி போச்சுங்க. நீங்களும் இந்த ட்ரெக் வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்க இந்த ஆனி அக்காவோட கடையில் டீ அண்ட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வாஸ் டூ குட். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் அஸ்வின் சைனிங் ஆஃப். டாடா, பாய்.